இரு வரேன். நெய் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொண்டு போகலாம் உள்ள. இன்னைக்கு கும்பாபிஷேகம் உள்ளேயெல்லாம் போக முடியாது, வெளியே விநாயகருக்கு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம். வந்துடுறேன். ஊருக்கு போயிருந்தேன், 10 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் காய்ச்சினேன், எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே விட மாட்டாங்க, வெளியே விநாயகர் இருக்காரு, அதில் விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு வரலாம். நெய் ஆயிடுச்சு, பாப்பா வேறு அவசரப்படுது. முன்னையெல்லாம் தெரியாமல் தான் நான் அவ்வளோ ஆடை எடுத்து போட்டிருந்தேன். இப்போ தான் 4-5 தடவை நான் எடுத்து வைக்கவும், நம்ம வீட்டில் நெய் செய்யவும் நம்ம நல்லா இருக்குது, மனமாகவும் இருக்குது. கோயிலுக்கு போனாலும் அது சுத்தமாக எடுத்து வச்சு நம்மளே காய்ச்சறதுனால வீட்டுக்கு ஆகிக்குது. வணக்கம் மக்களே. நம்ம தம்மம்பட்டியில் சிவன் கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம், எல்லாம் போகிறாங்க. உள்ளே போக முடியாது, நம்ம வந்து வெளி விநாயகர் இருக்காங்க, அங்கே நம்ம நெய் கொண்டு போனோம்னா விளக்கு போட்டு வரலாம். இதெல்லாம் நேற்று கொஞ்சம் நாள் எங்கள் வீடு நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம், அட்டை போட்டாங்க. ஊருக்கு போயிட்டோம், அண்ணா வீட்டில் கொஞ்சம் இப்போ ஒரு வேலை, நாங்கள் போயிட்டோம். நேற்று தான் வந்தோம். இது வந்து இங்கே விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணவும் சரியாக போச்சு. அது காய்ச்சல் இல்லை, பொறுமையாக காய்ச்சிருக்கலாம். எல்லாம் இங்கே நிற்கிறாங்க, போயிட்டு வந்துடலாம். தம்மம்பட்டியில் சிவன் கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம். பாய் மக்களே. நெய் வேறு ஆறுன்னு. பாய் மக்களே.